உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? எத்தனை தடவை பாடம் நடத்துறது, சொல்லும் போது நல்லா கேட்டுக்கிறது, அப்புறம் எல்லாத்தையும் கோட்டை விட்டுடுறது. சும்மா என்னை குறை சொல்லிட்டு இருக்காத. இப்ப நான் என்ன செஞ்சுட்டேன்? நீ சொல்லி கொடுத்த மாதிரி தான் நான் நடிச்சேன். நான் சொன்ன மாதிரி நீ செஞ்சியா? நானே புள்ள பூச்ச மடியில கட்டிட்ட மாதிரி இந்த பவுடர் என்ன பக்கத்துல வச்சுட்டு உங்க அப்பா கிட்ட இப்ப மாட்டோம் அப்பா மாட்டோன்னு தத்தளிச்சிட்டு இருந்தேன். நான் எப்படியெல்லாம் நைஸா பேசி தாஜா பண்ணி உங்க அப்பா ஓகேன்னு சொல்ற நேரத்துல முறைக்கிற முறுக்குற வீடு கொடுக்க கூடாதுன்னு சொல்ற. ஏமா கோயம்புத்தூர் அக்ரிகல்ச்சர் காலேஜ்ல படிச்ச பொண்ணு மாதிரி நடந்துக்கிட்டேன். நான் முறைக்கிறேன் முறுக்கிக்கிறேன் சொல்லிட்டு இப்ப நீ முறுக்கிக்கிட்டா எப்படி? இந்தா. என்னது? கோயம்புத்தூர்ல இருந்து என் ஃப்ரெண்ட் கௌரி எழுதின லெட்டர். நீ தான் படிச்சல, சொல்லு. என்னோட கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சு போச்சு. உனக்கும் ஆனந்துக்கும் எப்ப கல்யாணம்? இதுக்கு மேலேயும் தள்ளி போடாதீங்க. வீட்டுல ஒத்துக்கலனா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டு நேர்ல போய் நில்லுங்க. அவங்க ஒத்துக்காம எங்க போவாங்கன்னு எழுதியிருக்கா. அவ சொல்ற மாதிரி பண்றதா இருந்தா 6 வருஷத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூர்லயே கல்யாணம் பண்ணி இந்நேரம் குழந்தை குட்டியோட வாழ்ந்துட்டு இருக்கலாம். எங்க வீட்டு சம்மதத்தோட பண்ணணும் தானே. தமிழ்நாட்டுல இருந்து உங்களை வர வச்சு இந்த போராட்டம். எங்க வீட்டுல வந்து தங்க போறது மட்டும் பெருசு இல்ல. எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி நடந்துக்கங்க. எல்லாம் தானா நடக்கும். எங்க ஊர்ல ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணல வெட்டு குத்து வரைக்கும் போயிடும். நான் வேற ஸ்டேட் விட்டு ஸ்டேட் வந்திருக்கேன். மத மொழியெல்லாம் கூட வேற. எனக்கு ஏதாவதுன்னு கூட நான் கவலைப்பட மாட்டேன். என்னால உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா சத்தியமா நான் தாங்கிக்க முடியாது. இது பாரு, நாம எங்க நின்று பேசிட்டு இருக்கோம் தெரியுமா? ஜாலியன் வாலாபாக் போராட்டத்துல வெள்ளைக்காரங்களை எதிர்த்து இங்க கூடினதுனால நம்ம அப்பாவி ஜனங்க 2300 பேரை ஜெனரல் டயர் அநியாயமா சுட்டு கொண்டானே. அவங்க எல்லாரோட ஜாதி மத ரத்தமும் ஒன்னா கலந்து இந்த புண்ணிய பூமியில நின்று பேசிட்டு இருக்கோம். இந்த கிணத்தை பாரு. இந்த கிணத்துலதான் 136 பேரு தப்பிக்க வர வழி இல்லாம ஓடி விழுந்து செத்தாங்க. இப்படிப்பட்ட இடத்துல இருந்து சொல்றேன், நீ ஜாதி மதன் மனசு குழப்பிக்கிற. சத்தியமா நம்ம ஒண்ணு சேருவோம். என்ன செடியெல்லாம் வாங்கி வந்திருக்க? இந்தா. எதுக்கு? இனிமே இதுல பூக்குற ரோஸ் தான் நான் தலையில வச்சுக்க போறேன். பாவாடை ராயன், என்னங்க இது வேஷம்? வேஷம் இல்லைங்க. இந்த ஊர்ல பிசினஸ் பண்ணோம்னா இப்படி இருக்க வேண்டியதா இருக்கு. எங்க ஊர்ல இந்த கையில பால் ஊத்துனா இந்த கையில காசு வாங்கலாம். ஆனா இந்த ஊர்ல பாலை ஊத்துனானா அதை டீ ஆக்கி காப்பி ஆக்கி வீவா ஹார்லிக்ஸ் பூஸ்ட்னு போட்டு குடிச்சு டேஸ்டா இருந்தாதான் கில்பாவே தராங்க. 12 வருஷமா இந்த பஞ்சாப்ல குப்பை கொட்டிட்டு ஊருக்கு போலான்னு பார்த்தா இவன் வந்து இங்க நிக்கிறான். நீங்க எங்களுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. அதுக்கு நாங்க என்ன செய்ய போறோம்? ஒண்ணு செய்ய வேணாம். உங்க அப்பாவுடைய முழு மூஞ்சிய பாதி மூஞ்சி டர்பனும் பாதி மூஞ்சிய தாடியும் மீசையும் மறைச்சிருது. இன் பிட்வீன் கேப்ல 2 கண்ணு இருக்கு. அதுல என்ன எக்ஸ்பிரஷன் கொடுக்கறாருன்னு இந்த பஞ்சாபுக்கே புரியல. அது என்ன எக்ஸ்பிரஷன் நீங்க கில்போத்ரியா சொன்னா நாங்க 2 பேர் பல்போ ஆயிடுவோம். டேய் சும்மாடா. சரி நான் வரேன். டைம் ஆச்சு. मुझे கேட்டு जाना है. சில்போத்ரா பாத்து போ. கல்மா சரி. டேய் ரொம்ப பசிக்குது. வாடா போய் சாப்பிடலாம். भूख लगता है? कोई बात नहीं. நம்ம ஃப்ரெண்ட் ராஜ்பிரீத் இருக்கானே, அவனுடைய ஒண்ணுட்ட மச்சின்சி கல்யாணம். அங்க போனா கண்ணுக்கும் வாய்க்கும் சூப்பர் விருந்து கிடைக்கும். சார் குட் மார்னிங் சார். Good morning. Wahapa Anand. Anand, meet my son Mahendra Singh IPS. He is Anand, working in Swaraj Tractors PTL. Hello. Hello. How are you? Fine sir. You are drinking coffee, my pal, हमारा दूध है. உங்க அண்ணனுக்கு எதுக்கு இந்த ரிஸ்க் எல்லாம்? எந்த போலீஸ்காரனுக்கு இல்லாத அக்கறை இவருக்கு மட்டும். அப்பா, பஞ்சாப்ல எந்த பேப்பர் எடுத்தாலும் எஸ்பி மகேந்திர சிங்கோட புராணம் தான். எவன்னே தெரியாத டெரரிஸ்ட் எல்லாம் இந்த சாத்துறாரு. நம்ம விஷயம் தெரிஞ்சா நம்ம கதை என்ன ஆகுமோ? அட என்னையா நீ கேடிக்கிறதே எப்போது 5 நிமிஷம். கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கலாம்னா என்னையும் புலம்ப வைக்கிறியே. நான் என்ன உன்னை சந்தோஷமா இருக்க வேணாம்னு சொன்ன மாதிரி பேசுறேன். உன்கிட்ட ரொம்ப நாளா ஒண்ணு கேட்கணும்னு ஆசை. நீ எங்க செய்ய போற? அதை விடு. அது என்ன? யோ சொல்ல வந்தது சொல்லியா? நீ மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு புழுங்கனா இப்ப சொல்ற.
ஒரு பஃப். என்னது? ஒரு வலி வலிச்சு கூட. அதெல்லாம் முடியாது. இதுக்கு தான் நான் கேட்க மாட்டேன்னு இதுல இருந்தே தெரியுது. நீ ஒண்ணும் பண்ண வேணாம், விடு விடு. ஹலோ மிஸ்டர். ஏய் ஐயோ அம்பி, ஐம் சாரிடா, ஐம் சாரி. இந்த பாருப்பா, சத்தியமா நீ செய்வேன் பார்க்கத்தான்ப்பா. ப்ளீஸ் சாரிமா, சாரி. உனக்காக இது கூட செய்யலன்னா எப்படி? சத்தியமா இதை நீ தொடவே மாட்டேன். சும்மா இந்த சினிமா டயலாக் எல்லாம் விடாத. நீ என்ன வேணாலும் சொல்லிக்க, இனி அது தொடவே மாட்டேன். என்ன தொடவே இல்ல? பெரிய பாக்ஸர்னு நினைப்பு. அப்படி என்ன கோவம்? ஏன் நாம தான் கொஞ்சம் தாழ்ந்து போறது. கையில் இப்படி அடிபட்டுட்டு வந்து நான் என்ன குழந்தையா? குடுமா. ஆமா, இவரு பெரிய கிழவ, எல்லாம் தெரியும். வாய தொறையா. சரி. சரி சரி. இது என்ன என் பார்வை? அப்படியே ரெண்டு கொண்டையும் நோண்டி எடுத்துருவேன். அப்படியா செய்ய? அந்த ஒன்ன வச்சுதான் ஒன்னே பார்த்துட்டு இருக்கேன். அது கூட பிடிக்கலன்னா நோண்டி எடுத்துரு. அப்போவாது நிம்மதியா இருப்பேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. யோ, எனக்காக இங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேல்ல? எல்லாம் நல்லபடியா நடக்க போகுது. கூடிய சீக்கிரம் எங்க வீட்டுல சொல்லிடலாம். சொல்லிடலாம். நீ வந்து 15 நிமிஷமா இப்படியே பேசிட்டு இருக்க. என் பக்கத்துல வந்து உட்காந்தினா 2 நிமிஷம் உன் மடியில தலை வச்சு படுக்கணும்னு ஆசையா இருக்கு. ப்ளீஸ். ஆசைய பாரு கருப்பனுக்கு. இங்க உட்காந்து பேசலாம். இல்ல, தனியா பேசணும், வாங்க. சரி. ஏய் ஏய் அமிர்தா, என்னாச்சு? ஏன் அழற? சொல்லு. நம்ம ஏமாந்துட்டோம். எங்க வீட்டுல எனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க. கயல்வெளி சொன்னா வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. அவங்கள மீறி நம்ம 2 பேர் நீ இல்லாம நீ இல்லாம நான் மட்டும் வாழ்ந்துடும் நினைச்சியா? ஆனந்த், தப்பு செஞ்சவங்க தான் பாவத்து போக்கு கரு சேவா பண்ணுவாங்க. நீ என்ன தப்பு பண்ண? ஏன் ஷூவை துடைக்கிற? நீங்க நினைக்கிற அளவுக்கு நான் பெரிய மனுஷன் இல்ல சார். நான் பஞ்சாபுக்கு வந்தது, உங்க வீட்டுல வாடகை தங்கினது, உங்க எல்லார்கிட்ட பழகினது எல்லாமே பிளான் தான் சார். கோயம்புத்தூர்ல அமிர்தா படிக்கும் பொழுது எங்க 2 பேருக்கு நல்ல பழக்கம். ஒருத்தர் ஒருத்தர் விரும்பணும். சமயம் வரும்பொழுது சொல்லான் ஐ லவ் ஹர் சார்.
अमृता छोड़ते नहीं अमृता तेन कोई तुर पढ़ने वास्ते मैं इस करके भेजा सी ये तू खानदान का नाम बदनाम करे क्या नाम तेनू महेंद्र महेंद्र ना वेख तेनू रब दा वास्ता ती पैंट ते हाथ नहीं चुकी दा ना रास्कल எங்கடா வளைஞ்சிருக்கீங்க ஏய் கயல் உனக்கு தெரியாம எதுமே நடந்திருக்காது சொல்லு எனக்கு தெரியாதுங்க சத்தியம் எனக்கு தெரியாது ஆனந்த் நீ போகாத நான் போறேன் நானே போறேன் எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாத்திட்டீங்க இல்ல எவ்வளவு பெரிய இடத்துல நாங்க உனக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்கோம் எங்கிருந்த வந்தது இவ்வளவு தைரியம் குடும்ப மானியத்தை கெடுத்துட்டியே ஏண்டா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா போலீஸ்காரன் வீட்டுல இப்படி ஒரு பிளானோட நுழைஞ்சிருப்பேன் ஆமா சார் நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி திட்டம் போட்டுதான் நான் இங்க வந்தேன் அப்படி வந்ததே உங்க எல்லார்கிட்டயும் பழகி உங்க சம்மதத்தோட அமிர்தாவை கல்யாணம் பண்ணிக்கலாம் தான் உங்க குடும்பத்துக்கோ உங்க கௌரவத்துக்கோ எந்த கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு இது வரைக்கும் நாங்க 2 பேரும் கண்ணியமா தான் பழகிருக்கோம் இப்போ எல்லாமே மீறி போச்சு நீங்க ஏற்பாடு பண்ண கல்யாணத்துக்கு நான் தடையா இருக்க மாட்டேன் உங்களை பொறுத்த வரைக்கும் நான் செஞ்சது பெரிய துரோகம் தான் இது எல்லாத்துக்கும் நான் மட்டும் தான் காரணம் எனக்கு எந்த தண்டனை வேணாலும் கொடுங்க அமிர்தா எந்த தப்பும் பண்ணல எனக்கு எந்த தண்டனை வேணாலும் கொடுங்க சார் ப்ளீஸ் அமிர்தாவை எதுவும் பண்ணிடாதீங்க அமிர்தாவை எதுவும் பண்ணிடாதீங்க ஏண்டா ராஸ்கல் பண்றதெல்லாம் பண்ணிட்டு நாடகமா அவரு கொல்றதா இருந்தா என்னையும் சேர்த்து அவரோட கொன்னுடுங்க நான் மட்டும் உயிரோட என்ன பண்ண போறேன் என்னையும் கொன்னுடுங்கண்ணா என்னையும் கொன்னுடுங்க Amirta, Amirta, come here. Don't cry. Don't cry, please. Take it easy. आनंद सब वाहेगुरु की कृपा है थैंक यू सर ठीक है पुत्र Hey, Paval Raya, love is great, Ra.